பைபிள் சொல்லுது கடைசி காலங்களில் வசன பஞ்சம் ஏற்படுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளை பிடிச்சி கிழிச்சு போட்டுருவாங்களா? அதான் கிதியோன் தான் லட்சத்தில் பைபிள் இறக்கிட்டு இருக்காங்களே. வருஷத்துக்கு வருஷம் லட்சக்கணக்கில் பைபிள் வருது. இங்கேருந்து ஏகப்பட்ட டொனேஷன் போகுது கிதியோனுக்கு. ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்களேன். பைபிள்லாம் போய் இதாவாது, பற்றாக்குறை ஏற்படாது. பைபிள் இருக்கும், திருச்சபை இருக்கும், கொயர் இருக்கும், ஐயர் இருப்பாரு, எல்லாரும் இருப்போம். ஆனா சரியான வசனம் போதிக்கப்படாமல் தடைபடும். இப்பவே பார்த்துட்டீங்க. சபையில சினிமா பாட்டு பாடுறான் சில அயோக்கியன். சபையில சினிமா பாட்டு பாடுறான். வசனத்தில் இல்லாத ஒரு வெளிச்சம் சினிமா பாடல்ல கிடைக்குதான். எப்படி மாறுது பத்தியா? நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலைகிற அனுபவம் வரும். அங்கேயும் இங்கே அலைவாங்க, நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இருக்காது, வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது, வாழ்க்கையில ஒரு அமைதி இருக்காது, வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்காது. வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் கையில வச்சிருக்கிறது 8வது பைபிள். ஆமென் சொல்லுங்களேன். நான் கையில வச்சிருக்க எத்தனாவது பைபிள்? 8வது பைபிள். இந்த பைபிள் மாத்த போறேன். ஏன்னா ஏராளமான இடத்துல கிறுக்கி வச்சிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த பைபிளை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பைபிளை நீங்க கிறுக்கிட்டே இருக்கணும். தினம் ஆண்டவர் பேசுவார். தினம் ஆண்டவர் உங்களோட உறவாடுவார். இந்த வசனத்தை நீங்கள் வெறுத்தீர்களேயானால் ஆண்டவருடைய வருகையில் இயேசு வரும்போது வெறுக்கப்பட்டு விடுவோம். எனவே வசனத்தை கைக்கொள்கிறவர்களாக இருப்பார்களாக.